வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஜான்சி ராணி. ஊத்துக்கோட்டை அருகே அருள்மிகு உண்ணாமலை அம்மை உடனாகிய அண்ணாமலையார் திருக்கோவிலில் சிவராத்திரி முன்னிட்டு 2ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் காப்பு கட்டி விரதம் இருந்து பக்தர்கள் தீ மிதித்து அம்மையப்பரை வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த சென்னாங்காரணி கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு உண்ணாமலை அம்மை உடனாகிய அண்ணாமலையார் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் சிவராத்திரி முன்னிட்டு 2ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியை முன்னிட்டு கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தீமிதி திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து கணபதி ஹோமம், பக்தர்களுக்கு காப்பு கட்டுதல், 63 நாயன்மார்கள் புராண வரலாறு, தேவாரம், திருவாசகம் பதிகங்கள் ஓதப்பட்டு ஆரணி ஆற்றில் தீர்த்தவாரி நடைபெற்றது. பின்னர் அம்மையப்பருக்கு சிறப்பு அபிஷேகமும் மகா தீப ஆராதனையும் காண்பிக்கப்பட்டது. விழாவின் நிறைவு நாளான நேற்று ஆரணி ஆற்றிலிருந்து சிவனடியார்கள் மற்றும் சிவ பக்தர்கள் புடைசூழ வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அம்மையப்பர் திருக்கோவிலுக்கு வந்தடைந்தனர். இதன் பின்னர் காப்பு கட்டி விரதம் இருந்த ஆண்கள், பெண்கள் என சுமார் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் புனித நீராடி உடல் முழுவதும் சந்தனம், மலர்களால் அலங்காரம் செய்து ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த அக்னி குண்டத்தில் ஒருவருக்கு பின் ஒருவர் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இதனை அடுத்து உண்ணாமலை அம்மை உடனாகிய அண்ணாமலையார் திருவீதி உலா நடைபெற்றது. உட்காருமா பாப்பாங்க வந்து நிறுகிற குறுக்க ஓடிங்க.
உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.